வணக்கம் தோழர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட அந்த விடுங்க ஜி பார்த்துக்கலாம் அப்படின்ற சேனல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸு அது ஏதோ சில ஃபார்மாலிட்டிஸ்னால ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான 11ஆந்தேதி ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேற்று 12ஆந்தேதி, இன்றைக்கி 13ஆந்தேதி. இதுதான் அந்த பார்த்துக்கலான்றதான் என்னோடய சேனல் பேர். இனிமேல் என்னோடய வீடியோஸ்லாம் இதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். தயவுசெய்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நாள் வந்து எனக்கு அந்த சேனலை பார்த்து ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் இதை எல்லாத்த பற்றி பேசுவோம். மலர் நினைவுகளை பற்றி பேசுவோம். முக்கியமாக வந்து இந்த கண்டென்ட் வந்து 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதை பார்த்தா புரியும். நம்ம 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மாத்திரமே நம்ம அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம், எல்லாம் பேசுவோம். நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல, நம்ம கோல்டன் மெமரிஸ், நம்ம கோல்டன் டேஸ் இருக்குல்ல, நம்ம அம்மா அப்பா கூட நம்ம சினிமாவுக்கு போனது, நம்ம டீ குடித்தது, சிரட்டாங்கச்சியில் தண்ணி வாங்கி குடித்தது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அது ஆஸ்திரேலியாவில் இருந்தது, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் அனுபவித்து போய் தான் இருந்திருப்பாங்க. அதனால் எதை பற்றி மனசு தளராதீங்க, தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் இதுதான் நான் நினச்சேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை தருவாங்கன்னு சொல்லிட்டு 10ஆந்தேதி கோயிலுக்கு, 9ஆந்தேதி கோயிலுக்கு போயிட்டு வரேன், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து மறுநாள் காலையில் 10ஆந்தேதி மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இவர் சேனல் வாசி ரிமூவ்டுன்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, பெரிய ஸ்டக் ஆகிட்டேன். சரி, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்தால் நினச்சி அழுதுகிட்டே இருப்போம். அடுத்து என்ன செய்யணுமோ அடுத்த பார்ப்போம். இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. எனக்கு உங்களோட ஆதரவு, பொண்ணான ஆதரவு எனக்கு வேணும். உங்களோட டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சங்கட்டமாக இருக்குது. அது ஒவ்வொரு டைமும் உங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் பொண்ணான நிமிஷம்ன்றது தெரியும். மன்னிச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் காது கொடுத்த விஷயத்த கேட்டதுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த யூடியூப் வந்து ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனால் இன்னுமே வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணாலும் ரொம்ப கவனமாக ஓன் கண்டென்ட் அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் அனுபவப்பட்டதுனால சொல்ல வரேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்துச்சு அப்படின்றது தெரியலை. நன்றி தோழர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம். எதுக்குங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு மாற்று வழி எல்லாத்துக்குமே இருக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம்.